75 ஆண்டுகால வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 75 ஆண்டுகால வரலாறு அப்படின்னா எந்த வரலாறு இவங்க திமுக வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல கருணாநிதி இது பண்ணதே இந்த கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு சொல்லி ஒரு பாட்டு பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு பாருங்க. அந்த பாட்டு எப்படின்னா, அந்த ஊர்ல வந்து ஓடாத, அதாவது ரயில் வராது அப்படின்னு தெரிஞ்சு அந்த தண்டவாளத்துல போய், ஓடாத ரயில் வராத தண்டவாளத்துல போய் தலையை வச்சு படுத்தாரு. இதுதான் இவங்க, இது அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இதுதான். அதுக்கப்புறம் காமராஜர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தாரு. காமராஜர் ஆட்சி காலத்துலதான் அத்தனை அணைகள் கட்டப்பட்டது, பள்ளி கல்வி வந்து ரொம்ப சிறப்பாச்சு. இங்க நமக்கு இந்த நிலக்கரி இதுல இருந்து, சுரங்கத்துல இருந்து எந்த வகையில எல்லாம் தமிழகத்தை வந்து மேல கொண்டு வரணும், எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தாரு. அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி வச்சிருந்த காமராஜர் அவர்களை சுவிஸ் பேங்க்ல கோடிக்கணக்கா அக்கௌண்ட் வச்சிருக்கிறான், சோலையில் வாழும் சோசியலிச பிதா, பாருங்க இவனோட பங்களாவை பாருங்க அப்படிலாம் சொல்லி என்னென்ன பொய் சொல்லி அவரை வந்து கவுத்தீங்க. அந்த வரலாறு சொல்லணுமா? சர்க்காரியா கமிஷன்ல ஒரு நீதிபதி ஆட்சியை பற்றி போனாரு. எப்பா இவங்க விஞ்ஞான முறையில ஊழல் பண்றாங்கடா, ஊழல் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு, ஆனா எங்களால வந்து யாராலையும் வந்து ப்ரூவ் பண்ண முடியல, சர்க்கரையை வந்து எறும்பு தின்றுச்சு, சாக்கு கரையா தின்றுச்சு அப்படின்னு. சர்க்கரையை கொள்ளையடிச்சிட்டு அந்த சாக்கு மூட்டையை போட்டு வச்சா கூட அதுல எந்த கமிஷன் போயிருன்னு சாக்கு மூட்டையை முதற்கொண்டு கொள்ளையடிச்சு விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சொல்லி வச்ச உங்க வரலாறு சொல்றதா? எவ்வளவு வரலாறு இருக்குங்க உங்களுக்கு. இலங்கை தமிழர்களை கொன்று குமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படியே தமிழகமே பத்தி எரிஞ்சிச்சு. ஐயோ என்னடான்ட்டு. அதை அடக்கிறதுக்கு எப்படி ஒரு டாக்டிக்ஸ் பண்ணீங்க? மனைவியையும் துணைவியையும் உட்கார வச்சு 2 கூலரை வச்சு 2 மணி நேரத்துல ஒரு உண்ணாவிரதத்தை பண்றேன்னு சொல்லி வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அப்படியே வாயடைச்சு போக வச்சிங்கல்ல, அந்த வரலாறு சொல்றதா? ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி அப்படின்னா அது திமுக தான் அப்படின்னு அந்த வரலாறு சொல்றதா? ஆனா உனா மிஸ்ஸாவே பார்த்தவங்க நாங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த மிஸ்ஸா காலகட்டத்துல எமர்ஜென்சில கரவேட்டி கட்டினா தூக்கிட்டு போயிருவாங்கன்ட்டு கரவேட்டி சலவைக்கு போட்டதை கூட வாங்காம வச்சிருந்தீங்கல்ல, அந்த வரலாறு சொல்றதா? உங்க வரலாறு எதங்க நீங்க சொல்றது? எந்த பெருமையை நீங்க பேசுறதுக்கு வந்து இந்த 75 ஆண்டு காலத்தை சொல்லிருக்கீங்க?